பிரைம் டைம் சீரியலில் ஒரு மேஜரான ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்குங்க. அதுவும் மெயின் லீடுக்கு. எஸ், யாருன்றதை பார்த்துடலாம். ஜீ தமிழில் 7:30 ஸ்லாட்டில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் வள்ளியின் வேலன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த சீரியல். இதில் தான் ஒருத்தர் ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பாவாக நடிக்கிறாங்க இல்லையா, சாக்ஷி சிவா. அவர் தான் இந்த சீரியல்லேருந்து குவிட் பண்ணியிருக்காரு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன் சைடில் சில இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் சாக்ஷி சிவா இந்த வள்ளியின் வேலன் சீரியல்ல இருந்து விலகிறாரு. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. பெர்ஃபெக்ட்டா அவரோட கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு. அமைச்சராகட்டும், அதே மாதிரி ஹீரோயினோட அப்பாவும் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் வந்து குவிட் ஆனது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இவரை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு பிரபலமான சீரியல் ஆக்டர் தான். சீரியல் ஆக்டர் அப்படிங்கிறத விட நிறைய படங்கள்லயும் பண்ணியிருக்காரு, நிறைய சீரியல்லையும் ஹீரோயினுக்கு அப்பாவா பண்ணியிருக்காரு. ஆக்டர் ஸ்ரீதர் இருக்கார் இல்லையா, அவரு தான் வந்து இப்போ நியூ ரத்னவேலா களம் இறங்கி இருக்காரு. சாட்சி சிவாவை ரீப்ளேஸ் பண்ணி ஆக்டர் ஸ்ரீதர் வந்திருக்காரு. அவர் தான் இனிமேல் புது ரத்னவேல். இவர் பார்த்தோம்னா சன் டிவியில் நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லலாம் சித்தி 2 ஆகட்டும், சின்ன தம்பி, செல்லம்மா, இந்த மாதிரி பல சீரியல் பண்ணியிருக்காரு. இப்போ ஜீ தமிழில் வள்ளியின் வேலன் சீரியலில் ஹீரோயினோட அப்பாவா புது ரத்னவேலா களம் இறங்கியிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வள்ளியின் வேலன் சீரியல் பிடிக்குமா? நீங்கள் பார்க்குறீங்களா? அதில் யாரை ரொம்ப பிடிக்கும்? இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாஷி சிவா தான் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஸ்ரீதருமே கரெக்டாக தான் இருப்பார்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்லையும் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.